மரங்கள் நடுவது மிக நல்ல சிறப்பு. அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. அவருடைய பாயிண்ட்ல முக்கால்வாசி நடிகர் விவேக் கொண்டு வந்தார். அவரும் போயிட்டாரு. இப்போ சீமான் அதை பற்றி ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. நல்ல அருமையான விஷயம்தான். மரங்கள் நடுறதை பற்றி யாரும் தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. கண்ட கண்ட கழுதைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு மரங்களை வளர்த்து ஆளாக்குனா உலகமே நாடு செழிப்பாக இருக்கும், உருவாகும், நல்லாவும் இருக்கும். சீமான் கருத்தை நான் நல்லா வரவேற்கிறேன். இயற்கை பாதுகாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுனா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது மரங்கள் செடிகள் இருந்தால் தான் வந்து செழிப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு. அப்படிங்கும்போது தமிழ் இனத்துக்காண்டி ஒரு போராடக்கூடிய ஒரு தன்மான தலைவன் சீமான். நேச்சுரலாக அப்படி மழை செடி கொடி இருந்தால் தானே மழையெல்லாம் பெய்யும். அதுதானே உண்மை. விவசாயம் இருந்தால் தானே மனுஷனுக்கு சாப்பாடே இருக்கும். அது இல்லைன்னா மனுஷனுக்கு சாப்பாடே கிடையாது. இந்த அறிவாற்றல் வந்து எல்லாருமே இருக்கணும். அவங்க ஸோ சீமான் இஸ் குட். அவர் செய்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு புரட்சிகரமான அவர்கிட்ட பேசவே முடியாது. பதில் சொல்றது கூட அங்கே அரசியல்வாதிகள் கிடையாது. தேங்க்யூ. அவர் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அது இந்த இதுதான் அங்கே இலவசம் அது இதுன்னு சொல்லி இந்த அதிமுக திமுக ஆட்சிகள் பண்ணுறதுனால அவங்க இது பண்ணுறாங்க. புதுசாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்க இந்த ட்ரிப்பு அப்படி தான் வரும் 2026. அது சீமான் வந்து ரொம்ப தைரியமான ஆள். அவரை பாராட்டணும். எல்லா விஷயம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மக்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து கரெக்டாக பண்ணணும். சூப்பராக இருக்கும் அவர் பண்ணுறது. மரத்தை மொத்தம் கொடுத்து நல்லா பண்ணார். அது நான் பார்த்தேன். ரொம்ப நல்லது. நான் கலந்துக்குவேன். அது பேசுகிற அத்தனையுமே நல்லாயிருக்கும். நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படுபாய்ப்பிள்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதால ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் அவர் நல்ல மனுஷன். சீமா நல்லா பண்ண தான் செய்கிறார். ரொம்ப தைரியமான ஆள். நான் வெற்றிகரமாக நல்லா இருக்கணும். வெற்றி அடையும் நல்லா இருக்கும். இல்லை, ஒரு அவசியமான ஒன்று தான். இதை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மாநாடு நடத்துறாரு, மக்கள் கூட்டம் வரல, அதனால மாடுகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விமர்சனம்லாம் வந்துச்சு. இப்போ மரங்களுக்கு என்னென்ன விமர்சனம் வரப்போகுதோ தெரியல. அது அவசியமான ஒன்று. இது எல்லா இயக்கத்திலும் எல்லா கட்சியிலும் இது நடத்த வேண்டிய ஒன்று தான். அதை ஏன் கிண்டலுக்கும் கேலிக்குமா பார்க்குறாங்க அப்படின்றது புரிந்து கொள்ள முடியல. இந்த மரங்களுக்கு மாநாடு ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத குறைந்தபட்சம் எதுக்கு நடத்துகிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சியில் நடத்துகிறாங்க, அவங்களுடைய வரைவில் என்ன இருக்குது, ஏன் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்றத குறைஞ்சபட்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த விமர்சனம் கிண்டல் கேலிக்கெலாம் ஆளாகாமல் இருக்கும். மரத்தினுடைய பயன் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மரம் வளர்த்தால் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி பல வகைகளில் மரங்களுடைய பயன்பாடு இருக்குது. பல உயிரினங்களுக்கு அது ஷெல்டர் கொடுக்குது. அது வீடாக இருக்குது, பறவைகளுக்கு வீடாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பாலினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான வேலைகளுக்கு அந்த மரங்கள் பயன்படுது. அதை தாண்டி மரங்கள்கிட்ட சீமான் பேசுறாரு. உயிரில்லாத ஒரு பொருள்கிட்ட பேசிட்டு இருக்காரு, திருப்பி பேசாது அவர்கிட்ட அங்கே போய் பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன கோமாளியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கிடையாது. மரத்துக்கிட்ட பேசலாம். அது உலகளாவிய ஆய்வுகள் எல்லாமே நடத்தப்பட்டிருக்கு. ஒரு மரம் நம்ம பேசுவதை கேட்கிறது, நம்ம பேசுறதை கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுக்குதுன்ற ஆய்வுகள் எல்லாமே வந்திருக்கிறது. இதை குறைந்தபட்சம் கிண்டல் செய்யாம அட்லீஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்றதையாவது தூரமா இருந்து வேடிக்கை பாருங்க. விமர்சனத்தை தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அவர் சொல்கிற கருத்து நல்ல கருத்து. ஆனால் அது செயல்படுத்துவாரா செயல்படுத்த மாட்டாரா? எதுக்காகனா, நான் சமீபத்தில் பார்த்தேன். அவர் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு, அதோட உலாவினார், பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கே வந்து இந்த யூடியூப்பரை திட்டுறாப்புல, டேய் ஏன்டா அங்கே போகிற, ஏன்டா இங்கே வர, இப்போ அவள் தான்டா உன்னை இது பண்ணுண்டா அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாரு. ஏன்னா இவர் மரத்தை நேசிக்கிறார், மரத்தை வளர்க்கிறாரு. மனிதன் இல்லை மரம் இல்லை, மரம் இல்லாமல் மனிதன் இல்லை. ஆனால் மனிதனே இருக்க மாட்டான், மரம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஒரு யூடியூப்பரை முன்னால் போய் போட்டோ எடுக்கிறாரு, அவர் திட்டுறாப்புல. அது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. இவர் இந்த விஷயம் சொல்கிறாரு, அது வரவேற்போம். அது நடைமுறைக்கு வருமா, சாத்தியமா, அதுதான் தெரியல. இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து பாராட்டு. ஏன்னா நானே எங்கள் கிராமத்தில் 100 மரம் வச்சேன். அந்த 100 மரத்தில் 77 மரம் நல்லா இருக்குது. மரம் வைக்கிறது நல்லது, நீங்களும் வைங்க, பாராட்டு, நல்லது. ஜெமினிகால் நல்ல விஷயந்தான். மரங்கள் இல்லாதனால தானே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மரங்கள் மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்குறது தான் மரங்கள். அந்த மரங்களுடைய அழிவு காலம் இப்போ நிறைய ஆகிப்போச்சு. எல்லா இடத்துலையும் விவசாயம் குறைஞ்சி போச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து விரும்புகிறோமோ, நல்லது செய்கிறோமோ, அது மாதிரி தான் நம்ம உடம்பு மாதிரி தான் மரங்களும். நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம், அது மாதிரி தான் மரங்களும். மரங்களை வளர்த்து அதை ஆளாக்கி அதை உருவாக்கி அது பல பேருக்கு நிழல் தரும். அந்த நிழலவே நம்ம அழிக்கிறோம்.
அப்புறம் வெப்பம் இருக்குது, உடம்பு முடியல, டாக்டர்கிட்ட போகிறோம்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வேப்ப மரம் வச்சாங்க. அது எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு, கண்ணுக்கு எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு, மருத்துவம் இது. இப்போ வீட்டுக்கு வீடு மரமாக இருக்குது. எல்லாம் அழிவு காலத்தை பற்றி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன எடுத்து சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. விவசாயம் எப்படியோ அதே மாதிரி மரங்கள் நடுவது மிக நல்ல சிறப்பு. அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. அவருடைய பாயிண்டில் முக்கால்வாசி நடிகர் விவேக் கொண்டு வந்தார். பாவம் அவரும் போயிட்டார். இப்போ சீமான் அதை பற்றி ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. நல்ல அருமையான விஷயங்க. மரங்கள் நடுறதை பற்றி யாரும் தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. கண்ட கழுதைகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு மரங்களை வளர்த்து ஆளாக்குனா உலகமே நாடு செழிப்பாக இருக்கும், உருவாகும், நல்லாவும் இருக்கும். சீமான் கருத்தை நான் நல்லா வரவேற்கிறேன். அம்சமான சொற்பொழிவு தான். அதை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யார் தான் இப்போ ஸ்டாலினை பண்ணலையா, எடப்பாடியை பண்ணலையா, ஜெயலலிதா பண்ணல, இப்படி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி இவர்கிட்ட ஒரு ஒரு இதை கொடுத்தாருன்னா பதில் சொல்லி இவங்களால முடியாது, யாராலையும் முடியாது. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. அவர் அழகாக புள்ளி ஓரமாக பேசுவார். பறவை எடுத்தால் பறவை பேசுவார், மாடை எடுத்தால் மாடை பேசுவார், மரத்தை எடுத்தால் மரத்தை பேசுவார். ஆமாம், அதனால் அவர் நல்ல இதுதான். ஃபியூச்சருக்கு நல்லா வரணும், அது என்னுடைய ஆசை. ஆமாம், பிளான்டேஷன் எல்லா இடத்துலையும் நட்டால் தானே இருக்கும். ஒரு இடமா நட்டால் தானே ஒரு இயற்கையாக இருக்கும். இயற்கை தானே ஒரு லைஃபே. இயற்கையாக இருந்தால் ஓகே தானே. அது எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இயற்கையாக இருக்குன்னா தென்னை மரம் இருக்குது, தோப்பு இருக்குது, நிலம் இருக்குது. அது வந்து அந்த கல்ச்சரை வந்து ஃபாரின்லேருந்தே வந்து விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு நேச்சர். இது நேச்சரான ஒரு இயற்கையை வந்து யாராலுமே மாற்ற முடியாது. சீமான் பண்ணுற அரசியல் வந்து நம்ம தமிழினத்துக்காண்டி போராடக்கூடிய ஒரு தலைவர், அவ்வளோதான். அவர் எப்படின்னா அவருக்கு இன்ன வரைக்கும் எந்த கட்சியிலையுமே சேரல, கூட்டணி வைக்கல, எதுலேயுமே கூட்டணி வைக்கல. அவர் தனியாக தான் இருக்கார், தனியான ஒரு மனுஷன், அவ்வளோதான். நம்ம தமிழ் இனம் வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஏன்னா வந்துட்டு நான் இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் நீங்களே சரி, நீங்கள் போயிட்டு கொல்கத்தாவில் வேலை பார்த்தீங்கன்னா இந்த தமிழானா அடிப்பாங்களே, புரியுதா? தமிழ் அப்படின்னு அடிப்பான். நம்ம தமிழ்நாடு அவ்வளோ. அவர் ஆட்சியில் அமைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். சேர்ந்துருந்தா சரி, அவ்வளோதான். சேர்ந்துருந்தா சரி, நல்லா இருந்தால் சரி, நல்ல மனுஷன் தான். தமிழில் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உலகத்தில் யார் தான் உத்தமன்? எவனுமே உத்தமன் கிடையாது. மரங்கள் அவசியம் சார். நம்ம உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி தான் மரங்கள் கண்டிப்பான முறையில் வேணும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் மரங்களை வந்து ஒரு நல்ல விஷயம். அது இப்போ எங்கே யார் மதிக்கிறாது? கம்ப்யூட்டர் காலம் வேகமாக போயிட்டுருக்கு. அந்த மரத்தில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மரத்தில் 50 பேர் போய் நிற்பாங்க. மரங்கள் இல்லைன்னா எங்கே போய் நிற்பாங்க? அது மாதிரி மரம் வந்து நடுறது நல்ல விஷயம், அருமையான விஷயம். அவரும் உணர்வு அது உணர்ந்துருக்கிறாரு. அவர் இதை பற்றி வந்து சொல்கிறாருன்னா நல்ல விஷயம், அம்சமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். சீமானுக்கு என்னுடைய நன்றி.